மகா பரிசுத்தமுள்ள சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்திலும் நமது அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நினைவேற்ற நாமத்திலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை மேட்டுப்பாளையம் சபையாரின் சார்பாகவும் அடியனின் சார்பாகவும் கிறிஸ்துவுக்கான அன்போடும் தாழ்மையோடும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நம் பிதாவாகிய தேவனுடைய மிக விசேஷித்த பெரிதான கிருபையினாலே அவரது தெய்வீக திட்டம் சார்ந்த சத்தியங்களில தானியேல் தீர்க்கதரிசியை கொண்டு அவர் கொடுத்திருக்கிற மாபெரும் அவரது உன்னதமான சத்தியங்கள் மற்றும் தெய்வீக திட்டங்களை நாம் தியானிப்பதற்கு தேவன் கிருபை செய்வார். அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த வகுப்புகளில தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல நாம் கடந்த அந்த பாதையானது ஏறக்குறைய 19ஆம் வசனத்திலே நாம் கவனித்து நாம் தியானித்துக் கொண்டிருந்தோம். அதாவது இங்கே தானியேலின் நண்பர்களாகிய அந்த விசேஷித்த 3 எபிரேய புருஷர்கள், அவர்கள் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் அவர் வைத்திருந்த தூரா சமவெளியினுடைய அங்கே சிலையை அவர்கள் வணங்காமல் அவர்கள் அதற்கே உரிய விசுவாசத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதுவே ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கொடுத்தும் அவர்கள் மறுத்தது நிமித்தமாக அங்கே ஏற்பட்ட அந்த கலந்துரையாடலில நாம் அந்த பாடத்துல நாம் கடந்து வந்தோம். நாம் இங்கே இந்த ஆவிக்குரிய வகுப்புல அதன் தொடர்ச்சியிலிருந்து நாம் தியானிக்க நாம் தொடங்குவோம். குறிப்பாக ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணிவிட்டு பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமவெளியிலே நிறுத்தினான் என்று தானியேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமானது விவரிக்கும். ஆகவே இங்கே ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் ஏற்கனவே தனது போர் வெற்றிகளில மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை பெற்ற அவரும் அவரை சார்ந்தவர்களும் மிகப்பெரிய பெருமிதம் அடைந்திருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய வெற்றிகளை போற்றி புகழும் வண்ணமாக, அனைவரும் அறியும் வண்ணமாக, தங்களது பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய பல்வேறு சிறப்புகளை அனைவரும் அறிந்து கொள்ளும் விதமாக அவர்கள் ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஏற்கனவே திட்டமிட்டிருந்தனர். அதன் வெளிப்பாடாக, அதற்கு ஒரு நினைவாக அவர்கள் அங்கே ஒரு பெரிய சிலையை நிறுவி தங்களது வெற்றிகளுக்கு, தங்களது செழிப்பான வாழ்க்கைக்கும், பாபிலோனின் மகத்துவமான இந்த காரியங்களுக்கும் காரணமாய் தங்களது தேவர்கள் உதவி செய்தார்கள் என்பதை காண்பிப்பதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்ய முன் வந்தார்கள். ஆகவேதான் நம்ம கடந்த வகுப்புகளில் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அந்த சிலையானது மிக விசேஷித்த வடிவம்சத்தில் வடிவமைக்கப்பட்டது. 75 அடி உயர மிகப்பெரிய அளவு விசேஷித்த ஒரு அகலம் கொண்ட ஒரு அஸ்திவார கற்கள் நிறைந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான கட்டுமானத்திற்கு மேலாகத்தான் அந்த சிலை நிறுவப்பட்டிருக்க வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் அந்த சிலை பிரத்யேகமாக தெரிந்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த அந்த சிலைக்கு பயன்படுத்தப்பட்ட உலோகம் முழுவதுமான பொன். நாம் கடந்த வகுப்புகளில தியானிக்கும் பொழுது அதன் மதிப்பீட்டை கூட நாம் ஆராய்ந்தோம். 24 கேரட் கோல்டுல தான் அதை செய்திருப்பார்கள் என்று வேதாகம ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்திய பண மதிப்புல 2,15,195 கோடி ரூபாய் மதிப்பு உள்ள அந்த பிரம்மாண்டமாய் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிலை அந்த காலத்திலேயே மிகப்பெரிய அளவு அனைவராலும் மெச்சிக்கொள்ளப்பட்டதும், அனைத்து நாடுகளுக்கும் இந்த செய்தியானது சென்று சேரத்தக்கதாகவும், பாபிலோனின் மகத்துவங்கள், ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் போர் வெற்றிகள் மற்றும் அவருடைய கட்டடங்கள், அவருடைய விவசாயம், அவருடைய பன்முகத்தன்மை மற்றும் பல்துறை அறிவு, இவற்றின் மகத்துவங்களை எல்லாம் அனைத்து நாட்டினரும் போற்றும் வண்ணமாகவும், அவர்களுக்கு அதை கொடுத்த அவர்களது அந்நிய தேவர்களான பேல் மொராதக் என்ற பாபிலோனிய கடவுளுக்காகவும் அந்த கடவுளினுடைய பிரதிநிதியாக நேபுகாத் நேச்சார் இருப்பதாகவும் காட்டிக் கொள்வதற்காகவும் அனைவருடைய அங்கீகரிப்பை பெறுவதற்குமான ஒரு மிகப்பெரிய முயற்சி தான் இந்த சிலை ஏற்படுத்தப்பட்டதின் பின்னணி. அன்பானவர்களே, நாம் வாழும் நவீன காலங்களிலும் கூட மிகப்பெரிய அளவில் தலைவர்களாக இருக்கின்றவர்கள் அல்லது பல விதங்களிலே வெற்றிகளை பெற்றவர்கள் தங்களுக்கென்றும் ஆட்சியின் காலத்திலும் பல நினைவு சின்னங்களை எழுப்பும் போது சிலைகளை ஏற்படுத்துவது வழக்கமாகவே இருக்கிறது. ஆகவேதான் நம்ம பார்க்கிறோம், பாபிலோன் சாம்ராஜ்ய வலிமை பெருமைகளை எல்லாம் அங்கே போற்றி புகழும் வண்ணமாகத்தான் ராஜாவாகிய தானியேல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அவர் குறிப்பிட்டு பேசும்போது அவர் இவ்விதமாக அந்த 3 எபிரேய புருஷர்களுக்கும் மீண்டுமாக ஒரு வாய்ப்பை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இங்கே இந்த சிலையை வணங்காமல் நிற்கக்கூடிய இந்த 3 புருஷர்களையும் பார்த்து
இங்கே ராஜா கேள்வியை நாம் வாசித்து இந்த பாடத்தை துவங்குவோம். படிங்க தானியேல் 3:14. நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? ஆமன்பானவர்களே, இங்கே ராஜா கேட்ட கேள்வி, இந்த பொற்சிலையை, எவ்வளவு சிறப்பு வாய்ந்த பொற்சிலையை பணிந்து கொள்ளாமல் இருந்தது மெய்தானா என்று அவர் கேட்ட கேள்வி என்பது இந்த 3 எபிரேய புருஷர்கள் மீது அவர் காட்டக்கூடிய உள்ளார்ந்த நன்மதிப்பையும் மற்றும் 2ஆம் கட்ட வாய்ப்பை கொடுத்து அந்த 3 பேருக்கும் மீண்டும் பொற்சிலையை பணிந்து கொள்வதற்கான வாய்ப்பை மீண்டும் பெற்றுத் தருவதையும், அவர்கள் ராஜாவினுடைய தண்டனையை பெறாமல் இருப்பதற்கு தப்புவிக்கும் நோக்கத்தோடும் ராஜா நிச்சயம் கேட்டிருக்க வேண்டும். காரணம், ஏற்கனவே ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கும் அவருடன் இருந்தவர்களுக்கும் மற்றும் அவர்கள் சார்ந்த உளவுத்துறைக்கும் நன்றாக தெரியும், இவர்கள், அதாவது இந்த 3 எபிரேய புருஷர்கள் பணிந்து கொள்ளவில்லை. ஆகவே அதன் காரணமாக நிச்சயம் இவர்கள் ராஜாவின் கட்டளையை மீறினார்கள் என்பது நன்றாக தெரிந்திருந்தும் கூட மீண்டுமாக ராஜா இந்த வாய்ப்பை கொடுக்கிறார் என்றால் நாம் இங்கே உற்று நோக்க வேண்டும். ராஜா அவர்களை மீண்டுமாக 2ஆம் கட்ட வாய்ப்பு கொடுத்து தப்புவிக்க அவர் ஏற்பாடு செய்கிறார். இருந்த போதிலும் நடந்தது என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் ஏற்கனவே அவரது போர் வெற்றி மற்றும் அவரது சிறப்பு வாய்ந்த கட்டடக்கலை, அவர் காலத்தில் அவர் பெற்றிருக்கக்கூடிய அந்த பல விதமான ராஜரீகத்துவத்தின் சிறப்புகள் கட்டடக்கலையிலும் மற்றும் நீர்ப்பாசன துறையிலும் மற்றும் அவர்கள் போர்க்கருவிகளை உருவாக்கின விதங்களிலும் அந்த காலத்திற்கே உரிய சில கண்டுபிடிப்புகளை கண்டறிந்த விதத்திலும் அவர்கள் மிகப்பெரிய அளவு தேசிய பெருமை அடைந்திருந்தார்கள். அதற்கு காரணம் அவருடைய கடவுள்களாகிய பேல் மொராத்தக் என்ற விதத்திலே அவர்களுக்கு அந்த கல்தேயரினுடைய சாஸ்திரிகள் அங்கே கொடுத்திருந்தார்கள், சில ஆலோசனைகளை கொடுத்திருந்தார்கள். பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய பெருமைகளுக்கும் வெற்றிகளுக்கும் சிறப்புகளுக்கும் காரணமான அப்படிப்பட்ட தேவர்களுக்கு அங்கே அவர்கள் ஒரு விழா எடுக்க வேண்டும். அதில் சமஸ்த பிரதானிகள் அந்த சாம்ராஜ்ய ஒட்டுமொத்த அதிகார வர்க்கத்தையும் அழைத்திருக்க வேண்டும். ஆகவே அனைவரும் அங்கே ஒரு சிறப்பு செய்ய வேண்டும் என்ற விதத்துல அந்த ஆலோசனையானது வழங்கப்பட்டது நிமித்தமாக நாட்டின் அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து அதிகாரிகளும் அங்கே தூரா சமவெளியில ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த மாபெரும் பொற்சிலையை வணங்குவதற்கும் ராஜ கட்டளையை ஏற்பதற்கும் அழைக்கப்பட்டிருந்தார். ராஜாவையும் பாபிலோன் மாகாணத்தினுடைய மந்திரி பிரதானிகளையும் பொறுத்த மட்டிலே அது மிகப்பெரிய விழா, அது ஒரு சர்வதேச விழா மற்றும் அந்த பாபிலோன் மாகாணத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விழா, சிறப்பு வாய்ந்த விழா. அனைவரது கவனங்களும் அங்கேதான் இருந்து கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட விதத்துல மிகச் சிறப்பு வாய்ந்த அந்த ஒரு சந்தர்ப்பமாக, மிகச் சிறப்பு வாய்ந்த ஒரு தருணமாக ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் ஏற்பாடு செய்திருந்த அந்த விழாவில பல்வேறு விதமான கீத வாக்கியங்கள் மற்றும் மேளதாளங்கள் மற்றும் வாத்திய கருவிகள் அனைத்தும் கொண்டு வரப்பட்டு அவர்கள் அதை விசேஷமாக வாசித்து அவர்களது தேவர்களுக்கு அவர்கள் பணிந்து கொள்வதற்குரிய நேரத்தை கொடுக்கும் பொழுது உடனடியாக அந்த ஒட்டுமொத்த ஜனங்களும் அதற்கு ஒப்பு கொடுத்து தங்களை முழுமையாக கீழ்ப்படுத்த வேண்டும், அதாவது வணங்க வேண்டும் என்பதே ராஜ கட்டளை, அரச கட்டளை. ஆகவே இது ஒரு வாய்ப்பாக ராஜாவினால் கொடுக்கப்பட்டதாக ஒட்டுமொத்த பாபிலோனிய பிரதிநிதிகளும் மற்றும் அதிகார வர்க்கமும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆம் அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படியாக அனைத்து தரப்பு மக்களும் அங்கு நின்று கொண்டிருந்த போது நடந்த காரியத்தை தான் தானியேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நாம் மீண்டும் வாசிக்க கேட்போம். 3:19. அப்பொழுது நேபுகாத் நேச்சாருக்கு கடும் கோபம் மூண்டு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து. ஆம் அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டது என்று நாம் வாசிக்க கேட்டோம். ஆம், இந்த 3 எபிரேய புருஷர்களுக்கு விரோதமாக ராஜாவுடைய முகம் மிகப்பெரிய அளவிலே வேறுபட்டது. அவர் முகநாடி மாறினது.
7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்தார். அந்த பழைய காலங்களில இப்படிப்பட்ட ஒரு சூளை, அதாவது அக்கினி தழலெறியும் மென்மேலுமாக வெப்பநிலையை உயர்த்துவதற்கு அவர்கள் பல பல டெக்னிக்ஸ், பல விசேஷித்த காரியங்களை கையாண்டார்கள். நாப்தா மற்றும் மற்றும் சல்பர், இவைகள் எல்லாத்தையும் அவர்கள் முறையாக பயன்படுத்துவார்கள். ஆமன்பானவர்களே, இப்படியாக இங்கே ராஜ உத்தரவின்படி உடனடியாக 7 மடங்கு அதிகமாக சூடாக்கும்படியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ராஜாவிற்கு இவ்வளவு கோபம் வருவதற்கு என்ன காரணங்கள் இருக்கக்கூடும்? உண்மையாகவே ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் தான் இங்கே தானியேல் மற்றும் தானியேலின் 3 நண்பர்களுக்கும் அவர்தான் ஆரம்ப காலத்திலிருந்து, அவர்களது இளம் பிராயத்திலிருந்து ஆதரவை அளித்தவர். அது மாத்திரமல்ல, இவர்கள் தானியேலின் மூலமாக அடையாளம் காட்டப்பட்ட 3 புருஷர்கள். அது மாத்திரமல்ல, தானியேலினுடைய பரிந்துரையின் பேரில தானியேல் அங்கே விசேஷித்த சிலை தரிசனத்தை விளக்கி, தேவனுடைய மாபெரும் தெய்வீக திட்டத்தை விளக்கி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு இருந்த விசேஷித்த சந்தேகங்களை அவர் நிவர்த்தியாக்கினதன் நிமித்தமாக அந்த 3 எபிரேய புருஷர்களுக்கும் தானியேல் கேட்டுக்கொண்ட பிரகாரமாக மாகாணங்களை எல்லாம் விசாரிக்கும்படியான விசேஷித்த அதிகார மையத்தை கொடுத்தார். ஆம், அவர்கள் அந்த மாகாணங்களுக்கும் சமஸ்த காரியங்களுக்கும் அவர்கள் அதிகாரிகளானார்கள். தொடர்ந்து காலங்களில அவர்கள் ஆளுநர்களும் ஆனார்கள். இப்படியாக ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த பதவி, மிக முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பு, மிக முக்கியத்துவம் வாய்ந்த விசேஷ சிறப்புகள் அந்த 3 எபிரேய புருஷர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகவேதான் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் தான் நேசித்த, தன்னால் அடைக்கலம் கொடுக்கப்பட்ட இந்த 3 புருஷர்களும் தனது கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்து நிற்கும் பொழுது, அதை உளவுத்துறையின் மூலம் அங்கே கேள்விப்படும் போது, தானே நேரடியாக பார்க்கும் பொழுது 2ஆம் கட்ட வாய்ப்பை கொடுத்து அவர்களை தப்புவிக்க ராஜாவே முயன்றார் என்பதை தானியேல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அங்கே ராஜா சொன்ன அந்த விசேஷித்த கேள்வியிலிருந்து நாம் அறியலாம். நான் நிறுத்தின பொருட்சிலையை பணிந்து கொள்ளாமல் இருந்தது மெய்தானா என்ற கேள்வி. இப்போதும் 2ஆம் கட்ட வாய்ப்பு உங்களுக்கு அருளப்படும் என்ற விளக்கத்தை வசனங்கள் 15 அங்கே நாம் பார்க்கும் பொழுது, அந்த 15ஆம் வசனத்தின் இறுதி வார்த்தை, உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் கேள்வியை அந்த ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் கேட்டுவிட்டார். ஆம் அன்பானவர்களே, நாம் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கேள்வியை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். 3 எபிரேய புருஷர்கள் அனனியா, மிசாயேல், அசரியா நிச்சயம் கேட்டிருப்பார்கள். 3 எபிரேய புருஷர்களும் விசேஷித்த தேவ பிள்ளைகள். நியாயப்பிரமாண திருச்சட்டங்களுக்கும் மோசையின் ஆகமங்களுக்கும் இளம் பிராயத்திலேயே வெகு பக்தி வைராக்கியம் கீழ்ப்படிந்திட்ட அந்த 3 எபிரேய புருஷர்களும் உண்மையாகவே தங்களை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து தேவனுக்கான ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டு தியானிகளுடன் இணைந்து தேவனை சேவித்தவர்கள். ஆகவேதான் அவர்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பதிலை அவர்கள் வசனம் 17 கொடுத்தார்கள். தானியேல் 3:17, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று பிதாவாகி தேவன் மீது, பிதாவாகி யாவே தேவன் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தை அவர்கள் அறிக்கையிட்டார்கள். அது மாத்திரமல்ல, அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உங்களுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று ராஜா கேள்விக்குரிய மிகச்சரியான நீதியான பதிலை ராஜாவிற்கு நேரடியாக முகமுகமாக அவர்கள் அறிக்கையிட்டார்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்ற ராஜாவின் கேள்விக்கு பிதாவாகி தேவனே ராஜாவாகி உங்களுடைய கைக்கு எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார் என்ற பதிலாக அவர்கள் கொடுத்தார்கள். அதே நேரத்தில் 18ஆம் விடுவிக்காமல் போனாலும் என்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அந்த பரீட்சையில, அந்த சோதனையில நாங்கள் பாதிப்பு எங்களுக்கு வந்தாலும் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொருட்களை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்று அவர்கள் விசுவாசத்தின் ராஜாக்களாக அவர்கள் பேசினார்கள். பாபிலோனின் மாகாணத்தின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் திகைத்து நின்றார், பிரமித்து நின்றார். விசுவாசத்தின் ராஜாக்களாக 3 பேரும் தேவனுடைய பரிசுத்த நாமத்தின் பேரில அவர்கள் கொடுத்த பதில் உத்தரவு, பதிலான மிக விசேஷித்த விசுவாசத்தின் வார்த்தைகள் ராஜாவிற்கு மறுவே பேசுவதற்கோ அல்லது ராஜா அவர்களை மேற்கொண்டு அவர்களை சம்மதிக்க செய்வதற்கோ எந்த வார்த்தையும் கொடுப்பதற்கு முன் வருவது அங்கே தடையாயிற்று. ஆகவேதான்
நேபுகாத்நேச்சருக்கு மகா பெரிய கடும் கோபம் உண்டது. ராஜ கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்து இவ்வளவு தூரம் அவர்கள் முகமுகமாய் விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசும்போது அவர்கள் பேசினதோ மாபெரும் சத்தியம். ஆனால் ராஜாவோ பூமிக்குரிய ஒரு கருவி. ஆம், ஆதாமியே விழுந்து போன மனுக்குலத்தின் ஒரு பகுதி. இப்படியா இருந்த அந்த நேபுகாத்நேச்சர் தனது பலவீனத்தின் நிமித்தம், மாம்சீக பலவீனத்தின் நிமித்தம் அவர் என்ன ஆயிட்டாருன்னா கடும் கோபம் வந்துடுச்சு. ஆமான்பானவர்களே, அது நிமித்தம் தனது ராஜ தண்டனையை அவர் அறிவித்தார். 7 மடங்கு அதிகமாக சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்தார். கொடுத்ததோடு மாத்திரமல்ல, அவர் கொடுத்திட்ட அடுத்த கட்ட தண்டனையின் விரிவு வசனம் 20 தானியேல் 3:20 நாம் வாசிக்க கேட்போம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். ஆமன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அவர் செய்திட்ட மிக முக்கியத்துவம் வாய்ந்த காரியம், இந்த அனனியா, மிசாயேல், அசரியா என்ற 3 எபிரேய புருஷர்களும் மறுபெயரிடப்பட்டிருந்தார்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகிய இந்த 3 பேரையும் எரிகிற அக்னி சூளையிலே போடுவதற்கு அவர்கள் தப்புவித்து செல்லாதபடிக்கு கட்டும்படிக்கு தனது இராணுவத்தில் பலசாலிகளான புருஷருக்கு கட்டளையிட்டான். ஆமன்பானவர்களே, மிகுந்த பராக்கிரமசாலியாகவும் பலசாலிகளாகவும் இருந்த அவர்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம், அவர்கள் ஒருபோதும் தப்பிவிடக்கூடாது, அவர்கள் ஒருபோதும் தண்டனையிலிருந்து விடுபட்டு விடக்கூடாது என்ற ஒரு கடினமான நோக்கம். ஆம், பாபிலோனிய சாம்ராஜ்யத்தினுடைய இராணுவத்தினுடைய பகுதியை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கொடுத்திட்ட கட்டளையை எவ்விதமாக இந்த இராணுவத்தினுடைய கமாண்டர்ஸ், அதனுடைய கட்டளை தளபதிகள் அவர்கள் செய்து முடிக்க போகிறார்கள் என்பதை அனைவரும் பார்க்க வேண்டும் என்று ராஜா அங்கே எண்ணினார். ஆகவே இப்படிப்பட்ட கட்டளையை விசேஷித்த பலசாலிகளுக்கு கொடுத்தார், சாதாரண வீரர்களுக்கு அல்ல. ஆம், ஆகவே நாம் இங்கு சிந்திக்கிறோம், இவைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த 3 எபிரேய புருஷருடைய மனநிலைமை, அவருடைய சிந்தனை, அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட தருணங்களை கடந்து கொண்டிருந்தது. ஆம் அன்பான சகோதர சகோதரிகளை, நம் பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள யாவே தேவன் அவரது நேசகுமாரனும் நமது அன்பின் இரட்சகருமாகிய கர்த்தர் இயேசுவின் மூலமாக அவரது மாபெரும் மனவாட்டி திருச்சபையை அவர் விசேஷமாக பின்பற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் இந்த உலகம் என்ற விசுவாச போராட்ட களத்துல ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் அனுமதி கொடுத்து விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுவதற்கு அவர் வழிநடத்தி கொண்டும் அனுமதி கொடுத்து கொண்டும் இருக்கிறார். அந்த காலத்துல நாம் இந்த விசுவாச வீரர்களில 3 எபிரேய வாலிபர்கள், அனனியா, மிசாயேல், அசரியா, அவர்கள் நீடித்த இந்த பிரம்மாண்ட சம்பவம், இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய பாடமாக மெய்த்திருச்சபைக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, அவர்களை குறித்து விசுவாச வீரர்களுக்கான விசேஷித்த பகுதியாகிய எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல நாம் தியானிக்கும் பொழுது, அவர்கள் அக்னியின் உக்கிரத்தை அவித்தார்கள், விசுவாசத்தினாலே அக்னியின் உக்கிரத்தை அவித்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஆகவே இந்த 3 எபிரேய புருஷர்களும் விசேஷமாக பிதாவாகிய தேவன் மீது வைத்திட்ட நம்பிக்கை, பிதாவாகிய தேவன் மீது வைத்திட்ட அன்பு, பிதாவாகிய தேவன் மீது வைத்திட்ட பக்தி வைராக்கியம், பிதாவாகிய தேவனது கட்டளைகளுக்கு கீழ்ப்படுதல் என்பது அது அசைக்க முடியாததாகவும் நங்கூரமிடப்பட்டதாகவும் மிகவும் உறுதியாகவும் நிலைந்து கொண்டே இருந்தது அவர்களது வாழ்க்கையின் அனைத்து தருணங்களிலும். ஆகவே ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் தூரா சமவெளியிலே இந்த பொற்சிலையை நிறுத்தி வணங்க சொன்ன இந்த தருணம் மாத்திரம் அல்ல, எல்லா தருணங்களிலும் அந்த 3 எபிரேய புருஷரும் பிதாவாகிய தேவனுக்கே உரிய கணம், பிதாவாகிய தேவனுக்கே உரிய மெய்தேவ வணக்கம், பிதாவாகிய தேவனுக்கே உரிய விசேஷித்த பயபக்தி, பிதாவாகிய தேவனுக்கே உரிய கீழ்ப்படிதல், பிதாவாகிய தேவனுக்கே உரிய முழுமையான அன்பை கொடுப்பதிலே தங்களை கொஞ்சமும் கூட அவர்கள் விடுவித்துக் கொள்ளவில்லை. முழுமையாக அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுத்து அவர்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர்கள் பிதாவை மகிமைப்படுத்திக் கொண்டே வந்தவர்கள். ஆகவேதான் அவர்களது பதிலிலே ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரை நோக்கி சொன்னார்கள்,
இந்த பொருட்களை நாங்கள் பணிந்து கொள்ளப் போவதே இல்லை என்பது உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்று அவர்கள் விசுவாசத்தின் உறுதிமிக்க வார்த்தைகளை கட்டளை வாக்கியமாக வெளிப்படுத்தினார்கள். ஆமன்பான சகோதர சகோதரிகளே, ஆகவே இந்த 3 எபிரேய புருஷர்களுடைய விசுவாச மனநிலையை நாம் சற்று தியானிப்போம். நாம் பார்க்கலாம், ஸ்லைட்ல கூட ரொம்ப அருமையா சகோதரர்கள் அரேஞ்ச் பண்ணும்போது, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் இந்த 3 வாக்குத்தத்தம் செய்த நன்மையை நாம் சற்று பட்டியலிட்டு பார்ப்போம். பாருங்க எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். ஸ்லைட்ல நாம் எல்லாரும் பார்க்கலாம். ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் இந்த 3 விசுவாச வாலிபர்களுக்கும் செய்திட்ட நன்மைகள்: உணவை அளித்தார், இருப்பிடத்தை அளித்தார், வாழ்விடத்தை அளித்தார், கல்வியை அளித்தார், திறன்கள் வளர ஆதரவை அளித்தார். பல்வேறு திறன்கள், ஒன்றல்ல இரண்டல்ல, அவர்கள் அனைத்து துறையினுடைய விற்பனர்கள் ஆவதற்குரிய அனைத்து திறன்களும் வளருவதற்கு, அவர்களிலே நேர்த்தியாய், அவர்களிலே வெகு சிறப்பாக அவர்கள் முன்னேறுவதற்கு அனைத்து காரியங்களும் அவர்களுக்கு அருளப்பட்டது, கொடுக்கப்பட்டது. ஏற்பாடுகள், அவர்களுக்குரிய தனி அதிகாரிகள் அவர்களை பராமரிக்க, அவர்களை பாதுகாக்க, அவர்களது உணவு முதலாக விசேஷ கவனம் கொடுக்கப்பட்டது. அடுத்ததாக பாபிலோன் மாகாணங்களின் ஆளுநர் பதவி உயர்வு, விசேஷமாக ராஜரீக அந்தஸ்து, சிறப்பு சட்டம் கொடுக்கப்பட்டது. ராஜாவினுடைய தனிப்பட்ட நேசம், பரிவு மூவர் மீதும் ஏற்கனவே இருந்தது. அது இப்படிப்பட்ட மிக நெருக்கமான the closest, wisest, lovable officials ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருக்கு மிகவும் நெருக்கமான, மிகவும் அன்புக்குரிய, மிகவும் ஞானமிக்க 3 இளம் வாலிப எபிரேய இவர்களுடைய முகத்தை, இருதயத்தை ராஜா பார்க்கும் பொழுது நிச்சயமாக பரிவிரக்கம் ராஜாவினிடத்தில் எப்போதும் உண்டு. ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் 2ஆம் கட்ட வாய்ப்பை கொடுத்தார். நான் நிறுத்தின பொருட்சிலையை பணிந்து கொள்ளாமல் இருந்தது மெய்தானா என்று நேச்சர் வசனம் தானியேல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே மீண்டுமாக அவர் கேட்டார். மற்றவர்களாக இருந்தால், ஒருவேளை இந்த 3 இளம் வாலிபர்கள் தவிர மற்றவர்களாக இருந்தால் இந்த கேள்வி வந்திருக்குமா என்பது சந்தேகம்தான். ஆனால் இவர்கள் எந்த அளவிற்கு தேவனுடைய தயவினாலே மற்றும் தங்களது சிநேகிதராகிய தானியேல் மற்றும் தங்களது நேர்மை நிமித்தமாக ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரிடத்துல நெருக்கம் பெற்றிருந்தார்கள் என்பதை ஒரு கணம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு க்ளோசஸ்ட் சர்க்கிள்ல, மிக நெருக்கமான வளையத்திற்குள்ளாக ராஜாவினிடத்தில் இருந்த போதிலும், ராஜாவினால் அனைத்து விதமான நன்மைகளை பெற்றிருந்த போதிலும், ராஜாவினால் முழுமையாக போஷிக்கப்பட்டிருந்த போதிலும், ராஜாவினால் அன்பு கூறப்பட்டிருந்த போதிலும், ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரினால் பராமரிக்கப்பட்டிருந்த போதிலும், அவரது அதிகார வளையத்திற்குள்ளாக இருந்த போதிலும், ராஜாவினால் பாபிலோன் மாகாணத்தினுடைய விசேஷித்த ஆளுநர்களாக பதவி உயர்வு பெற்றிருந்த போதிலும், அவர்கள் விசேஷித்த வகையிலே பிதாவாகிய தேவனையே மகாராஜாவாக இருதயத்தில் ஏற்றிருந்தனர். எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்கள், எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய உயரிய சிந்தனை பாருங்கள். அன்பான சகோதர சகோதரி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக சாதாரணமான ஒரு ஊழியன். இந்த சிந்தனை இங்கே அனனியா, மிசாயேல், அசரியா என்ற தேவ பிள்ளைகளுக்கு எப்போதும் இருந்தது. மெய்த்திருச்சபையின் பிள்ளைகளாகிய நாம் இந்த சிந்தனைக்குள்ளாக கடந்து வர வேண்டும். நமக்கு முன்பதாக இந்த உலகத்தின் அதிகார வர்க்கம், இந்த உலகத்தின் ஆளும் பிரபுக்கள், இந்த உலகத்தின் அனைத்து துறையினுடைய வல்லுநர்கள் மற்றும் இந்த உலகத்தினுடைய அனைத்து மேல்மட்ட எப்பேற்பட்ட தலைவராக இருந்தாலும் கூட பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக ஒன்றுமே இல்லை, அன்பரும் ஆதாமிய மனுமக்களே, அப்பரிபூரணத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளே என்ற ஆவிக்குரிய சீரிய சிந்தனை நம் ஒவ்வொருவருக்கும் நிச்சயம் விசுவாச உள்ளத்தில குடிகொண்டிருக்க வேண்டும், நிலை பெற்றிருக்க வேண்டும். அன்பானவர்களே, விக்கிரக ஆராதனையை நீக்கி போடும் பொருட்டாக இந்த 3 எபிரேய புருஷர்களும் பிதாவாகிய தேவனுக்கான கனத்தை, பிதாவாகிய தேவனுக்கு அருமை பிள்ளைகள், கர்த்தர் இயேசுவினால் நேசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கோதுமை மணிகள் ஒவ்வொருவரும் நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கிற பல்வேறு விதமான சூழல்கள், பல்வேறு விதமான காரியங்கள், பல்வேறு விதமான அரசியல், சமுதாயம், மதம், பொருளாதாரம், பல்துறைகள் மற்றும் பல்வேறு விதமான உயர்மட்டம், இவைகள் யாவிலும் இருந்து நாம் பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவனையே
நமது சொந்த இரட்சகராக, நமது மகாராஜாவாக நாம் எப்போதும் இருதயத்திலே ஏற்றுக்கொண்டிருந்து எல்லா தருணங்களிலும் பிதாவாகி தேவனை மகிமைப்படுத்துவதற்கும், மாட்சிமைப்படுத்துவதற்கும், துதிப்பதற்கும், தொழுது கொள்வதற்கும், அன்பு செலுத்துவதற்கும், கீழ்ப்படிவதற்கும், பக்தி வைராக்கியம் காண்பிப்பதற்கும், நாம் நம்மையே ஒப்புக் கொடுப்பதற்கும் பிதாவாகி தேவனிடத்திலே மிக அதிக நெருக்கத்தோடு, மிக அதிக வாஞ்சியோடு, மிக அதிக அன்போடு நாம் காணப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பது இந்த 3 எபிரேய புருஷனுடைய இறுதிய சிந்தனையை நாமும் பெற வேண்டும். இதுவே விசுவாசத்தின் மிக உயர்ந்த பரிசு, மிக உயர்ந்த பரிசு. ஆகவே அனனியா, மிசாயேல், அசரியா உறுதியாக மறுப்பு தெரிவித்தார்கள். ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம். இந்த உறுதியான மறுப்பிற்கு இப்பேற்பட்ட பின்னணி காரணங்கள் உண்டு. அந்த பின்னணி காரணங்கள் நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக ஆராய்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் 3 எபிரேய புருஷர்கள், தானியேல் உட்பட, நன்மைகள் பல வகையிலும் ராஜாவினிடத்தில் பெரினும் பெற்றுக் கொண்டிருந்தாலும் பிதாவாகிய தேவனுடைய கட்டளையே ஜீவன், பிதாவாகிய தேவனுடைய அனைத்து கட்டளைகளும், பிதாவாகிய தேவனுடைய அனைத்து தெய்வீக பிரமாணங்களும் மெய்யாகவே அவர்களுக்கு ஜீவன் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதில் உண்மையான விசுவாசம் கொண்டிருந்தார்கள். ஆமன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பூமிக்குரிய நன்மைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கணும், பூமிக்குரிய நன்மைகளை அளிக்கக்கூடியவர் ராஜாவாக இருக்கணும். சாதாரண ராஜா அல்ல, சாம்ராட், மகா சக்கரவர்த்தி, மகாபிரிய மகாராஜா அவராக இருப்பினும் அல்லது எவராக இருப்பினும், எவ்வளவு நன்மைகள் பெற்றிருப்பினும், தாங்கள் எவ்வளவு தூரம் உயர்த்த பெற்றிருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல், அதையெல்லாம் அவர்கள் சமரசம் செய்து கொள்ள எண்ணிவிடாமல், இவை யாவற்றுக்கும் மேலான சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய மாபெரும் பரிசுத்த நாமத்திற்கே உரிய பக்தி வைராக்கியத்தை, பிதாவாகிய தேவனுடைய மகாபரிய பரிசுத்த நாமத்திற்கே உரிய பரிசுத்த சுத்தாங்க கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடிய விசேஷித்த விசுவாசத்தை உண்மையாகவே காண்பித்தார்கள். இது புதிய சிருஷ்டிக்கான பாடம். நாம் பிதாவாகிய தேவனை எல்லா சந்தர்ப்பங்களிலும் வணங்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். ஒருபோதும் வேறு எந்த காரணத்திற்காகவும், எந்த விக்கிரகங்களுக்கும் அல்லது எந்த மாறுபாடான கொள்கைகளுக்கும் இடம் கொடுத்துவிடக் கூடாது என்பதிலே உறுதியான சிந்தனை இந்த 3 எபிரேய புருஷர்களை பின்பற்றக்கூடிய புதிய சிருஷ்டியின் வகுப்பாருக்கும் நிச்சயம் இருக்க வேண்டும், இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அன்பன்பான சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவனை ஆராதிப்போம். அது எப்பேற்பட்ட விழாவாக இருப்பினும் சரி, எத்தனை மந்திரி பிரதானிகள் கூடியிருந்தாலும் சரி, பாபிலோன் மாகாணத்தில் உள்ள அனைவருமே வந்திருந்தாலும் சரி, ராஜாவாக்கி நேபுகாத்நேச்சாரு 2ஆம் கட்ட வாய்ப்பை கொடுத்திருந்தாலும் சரி, அல்லது இன்னும் எத்தனை வாய்ப்புகள் கொடுத்திருந்தாலும் சரி, அத்தனை வாய்ப்புகளையும் நிராகரிக்கக்கூடிய, அத்தனை ஏற்பாடுகளையும் பின்தள்ளக்கூடிய விசேஷித்த விசுவாசத்தை பிதாவாகிய தேவன் மீதும், அவரது கட்டளைகள் மீதும், அவரது விசேஷ வழிகாட்டுதலின் மீதும் இந்த 3 எபிரேய புருஷர்களும் வைத்திருந்தார்கள். எவ்வளவு பெரிய விசுவாசம்! ஆம், இது புதிய சிருஷ்டிக்கான பாடமாகவே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த விசேஷித்த அக்கினியின் உக்கிரத்தை மாபெரும் இந்த மகா பரிசுத்தமுள்ள விசுவாசத்தினாலே அவர்கள் அவித்து போட்டார்கள். ஆமன்பானவர்களே, அக்கினியின் உக்கிரத்தை காட்டிலும் இந்த 3 எபிரேய புருஷர்களின் விசுவாச உக்கிரம் எவ்வளவு பெரிதாயிருக்கிறது என்பதை பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக தாழ்மையோடு விவரித்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காண்பித்தார்கள். ஆம், விசுவாச உக்கிரமா, பூமிக்குரிய அக்னியின் உக்கிரகமா என்று சொல்லும் பொழுது பிதாவாகிய தேவன் விசுவாசத்தின் உக்கிரத்தையே அவர் ஜெயம் கொள்ள வைக்கிறார் என்பது புதிய சிருஷ்டிக்கான பாடமாக இங்கே அமைகிறது. ஆம், நாம் ஒவ்வொருவரும் நமக்கு கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் சத்தியங்கள், மாபெரும் தெய்வீக திட்டங்கள், ஏற்றகால சத்தியங்கள், கர்த்தர் இயேசு 2ஆம் வருகையில் வந்திருந்து மேஜையிலே நமக்காக பரிமாறிக்கொண்டு, அரை கட்டி கொண்டு நமக்காக பரிமாறப்பட்டு கொண்டிருக்கிறதான இந்த பலமான ஆவிக்குரிய ஆகாரங்களை உட்கொள்ளும் போதெல்லாம் நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய வேண்டும் அல்லவா? நம்முடைய விசுவாசம் உக்கிரகமாய் படர வேண்டும் அல்லவா? நாம் பிதாவாகி தேவனை மகிமைப்படுத்துவதற்காக, பிதாவாகி தேவனை விசேஷமாய் நாம் பின்பற்றுவதற்காக கர்த்தர் இயேசுவை நாம் தொடர்ந்து பின்பற்றி, அவரது அடிச்சொல்லில் பின்பற்றி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவிக்குரிய பணிகளை உத்தம இருதயத்தோடும், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலங்களில நம்மையே தத்தம் செய்வதை, அர்ப்பணிப்பதை உண்மையுள்ள இருதயத்தோடும் செய்துவிட வேண்டும் அல்லவா என்ற வகையிலே நம்மை நெருக்கி ஏவுகிறது இந்த 3 எபிரேய புருஷர்களுடைய விசுவாச வாழ்க்கை. ஆம் அன்பானவர்களே, ஆகவேதான்
மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளில இந்த மூவரும் விசேஷித்த சாட்சிகளாய் எப்போதும் தேவ தயவிலே நிலைநிற்கிறார்கள். ஆம் அன்பானவர்களே, இவர்களது இறுதிபூர்வமான சிந்தனை பூமிக்குரிய நன்மையான ஆசீர்வாதங்களை யார் மூலமாக பெற்றிருப்பினும் இவைகள் யாவற்றையும் விட பரலோகத்தின் தேவரீர் பெரியவர், பரலோகத்தின் பிதாவாகிய தேவரீரே பெரியவர். நம் நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். பூமிக்குரிய எத்தனை நன்மைகள் ஆசீர்வாதங்கள் பெற்றிருந்தாலும் கூட பரலோகத்தின் தேவரீரே பெரியவர் என்ற செயல் விளக்கத்தை, டெமான்ஸ்ட்ரேட் லைஃப் ஸ்டைல, செயல்முறை விளக்கம் சார்ந்த வாழ்க்கையை இவர்கள், அதாவது இந்த மூன்று புருஷர்கள் அனனியா, மிசாயேல், அசரியா செயல்படுத்தி காண்பித்தார்கள். பேசி காண்பிப்பது ஒரு புறம், அதை காட்டிலும் பேசுவதை செயல்படுத்தி காண்பிப்பது அது முழுமையாக பூர்த்தியடையும் பாகம், முழுமையடையும் பாகம். இதை அவர்கள் செய்து காண்பித்தார்கள். பூமிக்குரிய எப்பேற்பட்ட நன்மை அல்லது ஆசீர்வாதங்களை ராஜா கொடுத்திருப்பினும் இவை யாவற்றையும் விட பரலோகத்தின் ராஜாவாகிய, பரலோகத்தின் மகாராஜாவாகிய, சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனே நீர் பெரியவர். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கட்டளைகளே ஜீவன், நீர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களே என்றும் அங்கீகரிக்கப்படத்தக்கவை என்பதை உணர்ந்து தங்களது வாழ்க்கையிலே அதற்குரிய செயல் விளக்கத்தை கொடுத்து பிதாவாகிய தேவன் பட்சம் நின்றார்கள். இப்படிப்பட்ட மனப்பான்மை, the faithful attitude, விசுவாசமுள்ள மனப்பான்மை, the true heart, உறுதியான இருதயம், உண்மையுள்ள இருதயம், இந்த அனனியா, மிசாயேல், அசரியா வகுப்பாராக உருவாகி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு புதிய சிருஷ்டிகளுக்குமான பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஏற்கனவே பெற்றிருக்கின்ற அல்லது பெற்று கொண்டிருக்கின்ற அல்லது இனிமேலும் பெற இருக்கின்ற இந்த மூன்று காலங்களிலும் நாம் நம்மை அடைய இருக்கின்ற பூமிக்குரிய அத்துணை நன்மைகள் அல்லது பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை விடவும் பரலோகத்தில் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனே நீர் பெரியவர், உமது வழிநடத்தல் பெரியது, உமது கட்டளைகள் பிரம்மாண்டம், அந்த மாபெரும் கட்டளைகளுக்கும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து சத்தியங்களுக்கும் நாங்கள் விசுவாசத்தோடு கீழ்ப்படிவோம் என்ற செயல் விளக்கத்தை நம்மில் யாரெல்லாம் நம் சொந்த வாழ்க்கையிலே செயல் விளக்கம் காண்பிக்க முன் வருகிறோமோ, the more practical way of Christian life in பர்சனலா நம்முடைய சொந்த வாழ்க்கையில செயல் விளக்கம் காண்பிப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் 24 மணி நேரத்துல ஒவ்வொரு நாளும் நாம் சந்தித்துக் கொண்டு நாம் வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் பதில்களை கொடுத்து கொண்டுதான் வருகிறோம். நாம் பிதாவாகி தேவனுக்கு உண்மையுள்ளவர்களா இல்லையா? கர்த்தர் இயேசுவை பின்பற்றுகிறவர்களா இல்லையா? ஆம், நம்முடைய வாழ்க்கையின் செயல் விளக்கம் இங்கு மிகவும் தேவை, மிகவும் அவசியம். அன்பானவர்களே, இந்த 3 எபிரேய புருஷர்கள் இப்படிப்பட்ட வாழ்நாள் செயல் விளக்கத்தை ஊழியமாகவே செய்து தங்களையே முழுமையாக சத்தம் செய்வதின் அடையாளத்தை நிரூபித்தார்கள். They proved their most holy faith. அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விசுவாசத்தை நாம் நிரூபித்து காண்பிக்க வேண்டும். ஆம் அன்பானவர்களே, பரிசுத்த பவுலின் மூலமாக தேவன் நம் அனைவரது கவனத்தையும் ஈர்க்கிறார். ஆம், பரீட்சைகள் விசுவாசத்திற்கென்றே கொடுக்கப்படுகிறது. இந்த பரீட்சைகளில் தேவ தயவிலே நிலை நின்று ஜெயம் பெறலாம். ஆகவே பரீட்சைகளோ சோதனைகளோ அல்லது நெருக்கடிகளோ வரும்போது பின் வாங்க வேண்டாம், பின்மாறுதல் அடைய வேண்டாம், அல்லது விசுவாச குறைச்சலாக வேண்டாம். காரணம், பிதாவாகி தேவன் அனைத்திலும் பெரியவராயிருந்து நம்முடைய விசுவாசத்தை அவர் வர்த்திக்க செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்மை காப்பாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை பிதாவாகி தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய வழிமுறைகள் எவ்வளவா இருப்பினும் அவ்வளவு வழிமுறைகளிலும் அவர் நமக்கு போதுமானவராகவே இருக்கிறார் என்று இந்த 3 எபிரேய புருஷர்களின் செயல் விளக்க வாழ்க்கை வரலாறு நமக்கு பாடம் கற்பித்துக் கொண்டே இருக்கிறது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளிலே இந்த மூவரும் எப்போதும் புதிய ஸ்ரீ வகுப்பாருக்கான பாடங்களை பேசிக்கொண்டும் செயல்படுத்தி கொண்டுமே இருக்கிறார்கள். ஆகவேதான் தானியேல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ராஜா கொடுத்த 2ஆம் கட்ட வாய்ப்பளித்தும் இந்த 3 விசுவாச வீரர்கள் உறுதியாக மறுத்து விட்டார்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்ற ராஜாவின் கேள்விக்கு அவர்கள் பதில் கொடுத்தார்கள். தங்கள் வாழ்க்கையின் செயல் விளக்கத்துல பிதாவாகிய தேவனே எங்களை தப்புவிக்க வல்லவர், அவரது சித்தப்படி எங்களை தப்புவிப்பார். ஒருவேளை தப்புவிக்காமல் போனாலும் நீர் நிறுத்தின இந்த விக்கிரகாராதனைக்கு
அதாவது தூராசனங்களின் சிலை நாங்கள் பணிந்து கொள்ளப் போவதில்லை என்று ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்று விசுவாசத்தின் ராஜாக்களாக சொன்னார்கள். இப்போது உண்மையிலே யார் ராஜா என்ற சந்தேகம். இந்த 3 பேரும் தான் விசுவாச ராஜாக்கள், அனனியா, மிசாயேல், நேரத்தில் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரோ அவர் இந்த பதிலை கட்டு அவர் மிகவும் கலங்கிவிட்டார். ஆம் அன்பானவர்களே, ஏனென்றால் அவருக்கு கடும் கோபம் மூண்டது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, 3 எபிரேய புருஷர்களும் கொடுத்திட்ட மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த விசுவாச பதில்கள் எவ்வளவு தூரம் நம் ஒவ்வொருவருக்கும் படிப்பு பாடமாக இருக்கிறது என்பதை ஒரு கணம் நாம் சிந்திக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த புதிய சிருஷ்டிக்கான விசேஷித்த பாடங்களை குறித்து சகோதரர் ஸ்ட்ரீட்டர் மற்றும் வேதாகம விற்பனர்கள் விவரிக்கும் போது இந்த 3 எபிரேய புருஷர்களை போல புதிய சிருஷ்டி பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய நம்மை, புதிய சிருஷ்டியின் வளர்ச்சியை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய சிறுமந்தை வகுப்பாரை சோதிப்பதற்கு பல வாய்ப்புகள் வரலாம். பல வாய்ப்புகள் சோதனை வடிவத்தில் வரலாம். நாம் இவைகளை உற்று நோக்க வேண்டும். நாம் இந்த 3 எபிரேய புருஷர்களைப் போல தெளிவாக மறுக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். புதிய சிருஷ்டியை சோதிக்க பல வாய்ப்புகள் வரலாம், வந்து கொண்டே இருக்கும். பல வாய்ப்புகள், நாட் ஒன் சான்ஸ் பட் மெனி சான்ஸ். நாம் தெளிவாக மறுக்க வேண்டும். மறுப்பதிலே தெளிவு இருக்க வேண்டும். மறுப்பதிலே குழப்பம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. இரண்டாவதாக, பிதாவாகிய தேவனுக்கு அவரது கட்டளைகளுக்கு மட்டுமே கீழ்ப்படிதல். பிதாவின் கட்டளைகளுக்கு, பரிசுத்தமுள்ள பரமபிதாவின் கட்டளைகளுக்கு மட்டுமே கீழ்ப்படிதல் என்ற கொள்கை சித்தாந்தத்தை, ஐடியாலஜியை விசுவாசத்திலே நாம் உறுதியாக வைத்திருக்க வேண்டும். அப்படி வைத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே பிதாவாகி தேவனை நாம் மகிமைப்படுத்த, நம் சொந்த வாழ்க்கையிலே அவரை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள, கர்த்தர் இயேசுவை நம்முடைய விசேஷித்த தலையாக, ரட்சிப்பின் தளபதியாக ஏற்றுக்கொள்ள நமக்கு வாய்ப்பு வழங்கப்படும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆகவே லெசன் ஃபார் அஸ், நமக்கான மாபெரும் படிப்பினை, திருமந்தை வகுப்பாருக்கான மாபெரும் படிப்பினை, புதிய சிருஷ்டியை சோதிக்க, திருமந்தை வகுப்பாரை சோதிக்க பல வாய்ப்புகள் வந்து கொண்டேதான் இருக்கும், வரலாம். நாம் தான் தெளிவாக மறுக்க வேண்டும். நம்மில் ஒருவேளை கடந்த காலத்தில் தெளிவாக மறுத்தராவிட்டால் அதன் காரணமாக பல வீழ்ச்சிகளையோ அல்லது சர்க்கல்களையோ சந்தித்திருந்தால் இனி நாம் தெளிவடைய வேண்டும். இனி ஒருபோதும் அதற்கு இடம் கொடுக்க கூடாது. நாம் தெளிவாக விசுவாச சிந்தனையில, தேவன் மீதான பக்தி வைராக்கியத்துல தெளிவாக மறுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் முன்னேற வேண்டும். விசுவாசத்துல பிதாவாகிய தேவனுடைய கட்டளைகளுக்கு மட்டுமே கீழ்ப்படுதல் என்ற கொள்கையை நாம் இறுதியிலே சுமக்க வேண்டும், இந்த 3 எபிரேய புருஷர்களைப் போல. ஆம் அன்பான சகோதர சகோதரிகளே, இதன் காரணமாகவே ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் கடும் கோபம் உண்டு. அவர் சூளையை சாதாரண வெப்பநிலையை விட சிந்தனையை நாம், அதாவது அவர் தண்டனை கொடுக்க முடிவெடுத்து விட்டார். அதுவும் சாதாரண தண்டனை. இந்த 3 எபிரேய புருஷர்களும் நினைத்து கூட பார்க்க முடியாதபடிக்கு அவர்கள் பஸ்பமாகி இருக்க, அவர்கள் இந்த சூளையில் போடப்பட்ட அந்த க்ஷணத்திலே, அந்த மைக்ரோ செகண்ட்ல அவர்கள் ஜீவன் அகற்றப்படும் என்ற வகையில ராணுவத்தின் பலசாலிகளுக்கு ராஜா கட்டளை கொடுத்தார். ராணுவத்தின் பலசாலிகளுக்கு 7 மடங்கான சூளை நெருப்புல போடப்படும் நம்ம பார்க்கிறோம். ஸ்லைட்ல ராணுவத்தின் பலசாலிகளுக்கு ராஜா கட்டளை கொடுக்கிறார். இங்கேதான் நம்ம பார்க்கிறோம் ஆவிக்குரிய நிழலும் பொருளுமான ஒரு பாடம். இந்த ராணுவ பலசாலிகளுக்கு ராஜா கொடுத்துட்ட கட்டளை என்பது சாத்தான், எதிராளியாகிய சாத்தானிய சக்திகளுக்கு, அதாவது சிவில் பவர்ஸ், அரசாங்க வல்லமைகளுக்கு பவர் டிரான்ஸ்மிஷன் பண்ணுவாங்க. எப்பொழுது? இந்த சிறுமந்தியை சோதிப்பதற்கு, சிறுமந்தியை உபத்திரவப்படுத்துவதற்கு, சிறுமந்தை வகுப்பாருக்கு தண்டனை கொடுப்பதற்கு இந்த சாத்தானும் சாத்தானிய சக்திகளும் இங்கே அரசாங்க வல்லமைகளுக்கு கட்டளை கொடுக்கிறாங்க. இவைகளை தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்தின விசேஷம் மற்றும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த தீர்க்க தரிசனங்கள் விவரிக்கிறது. எசேக்கியேல் தீர்க்க தரிசனுடைய பிற்பகுதி பாகத்துல கூட நம்ம ஸ்டடி பண்ண இருக்கிறோம். அப்படியானால் இங்கே ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் என்ற இந்த ஒரு கதாபாத்திரம் நிழலும் பொருளுமான ஆவிக்குரிய பாகத்துல இவர் யாரை அடையாளப்படுத்துகிறார் என்ற கோணத்திலும் நாம் இந்த பாடத்தில்
ஒரு ஆராய்ச்சியை தேவ தயவுல மேற்கொள்ளும் பொழுது, நிழல் பொருள்ல பார்க்கும் பொழுது, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் நிறுத்தின சிலை அது ஒரு ஏற்பாடு. அது ஒரு ஏற்பாடு. இது எதற்கு அடையாளமாக இருக்கக்கூடிய ஏற்பாடு? இது ஒரு மனித ஏற்பாடு. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருடைய சிந்தனை மற்றும் அவரது ஆலோசனை குழுவினர் கொடுத்திட்ட சிந்தனையின் மூலமாக மனித ஏற்பாடாக, மனித சித்தாந்தமாக வைக்கப்படுகிறது. அந்த மனித சித்தாந்தத்தை, மனித கொள்கை கோட்பாட்டை வணங்க வேண்டும். ஆம், மெய்த்திருச்சபையின் வரலாற்றிலே அது பொருளாக எப்படி நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்றால், பிதாவாகிய தேவனை மாத்திரமே வணங்க வேண்டும். அவர் சொல்லிய வணக்க முறையிலே வணங்க வேண்டும். மெய்தேவ வணக்கம் என்பது என்ன? அவரை எவ்விதம் வணங்க வேண்டும்? பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்ற கர்த்தர் இயேசுவினுடைய வழிகாட்டுதல் மறுக்கப்பட்டது, மாற்றப்பட்டது. அதற்கு பதிலாக போப்பு மார்க்கம் தலைதூக்கி அங்கே பெர்கமு சபையின் காலத்துல போப்பு மார்க்கமானது அசுர வளர்ச்சி பெற்றது. கடுகு விதையாகி செடியாகலாம், ஆனால் கடுகு விதையாகி மரமாகி போனது. அது வளரக்கூடாத வளர்ச்சி, அது அசுர வளர்ச்சி, அது தேவையில்லாத வளர்ச்சி, அது சாத்தானின் ஆதரவோடு நடந்துட்ட வளர்ச்சி. ஆகவே போப் மற்றும் போப்பு மார்க்கம் இணைந்து WCC, கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ், அனைத்துலக கிறிஸ்தவ மண்டல சபைகளின் ஒட்டுமொத்த முழு ஐக்கியம், இது மனித ஏற்பாடாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். தற்போது நவீன சிலை, தூரா சமவெளி என்ற உலக அமைப்புகளின் மீது உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. போப் மற்றும் WCC மனித ஏற்பாடு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு சிலை வணக்கத்திற்கு ஏற்கனவே ஆயத்தமாகி விட்டார்கள் பாபிலோனும் அவள் குமாரத்திகளும், அதாவது பெயர் கிறிஸ்தவ மண்டல அனைத்து அமைப்புகளும் ஏற்கனவே சிலை வணக்கத்திற்கு அவர்கள் தயார். பாபிலோன் சபைகளை பின்பற்றுவோரும் தயார், நேரடியாகவோ மறைமுகமாகவோ ரகசியமாகவோ அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலமாகவோ அவர்களுடைய வார்த்தைகளுக்கு செவிக்கக்கூடிய அனைவரும் தயார். வணங்க மறுக்கும் ஒரே வகுப்பினர் யார் என்றால் 7 காலகட்ட மெய்த்திருச்சபை. 7 காலகட்டங்களில 6 காலகட்டங்கள் முடிந்து விட்டன என்பது நாம் யாவரும் அறிந்த ஒன்று. தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய லவோதிகியா சபையினுடைய கடைசி கால பாத அங்க வகுப்பினர் இப்படிப்பட்ட பொருளான ஏற்பாட்டிற்குள்ளாக சோதிக்கப்பட, மிகப்பெரிய விசுவாசத்தின் போராட்டத்திற்குள் அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள். சிலை வணக்கம் ஒரு மனித ஏற்பாடு. போப் மற்றும் WCC பல்வேறு விதமான கொள்கைகள், கோட்பாடுகள், ஆர்டர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸை உருவாக்கி கொண்டு விட்டார்கள். அதை இனி வெளிப்படுத்துவார்கள். அதை செயல்படுத்துவதற்கு அகில உலகத்திற்குமான அழைப்பை அவர்கள் கொடுப்பார்கள். அதில் ஒட்டுமொத்த பாபிலோன் பெயர் கிறிஸ்தவ மண்டலம் மூழ்கி போயிருக்கும். தீர்க்க தரிசனங்களிலே விவரிக்கப்பட்டதும் தேவனால் எச்சரிப்பு கொடுக்கப்பட்டதுமான அந்த பொருளான நிகழ்ச்சி இனி வரும் காலங்களிலே பிரத்யட்சமாக நேரடியாக நடைபெற உள்ளது. மனித ஏற்பாடுகளுக்கு செவி கொடுக்கும் விக்கிரக வணக்க ஏற்பாடு, அதாவது சிலை வணக்கம் பாபிலோன் சபைகள் பின்பற்றும். ஆமன்பானவர்களே, ஆனால் வணங்கம் இருக்கும் வகுப்பாருக்கு என்ன கிடைக்கும்? நாம் பார்க்கிறோம், கடும் தண்டனை. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் கொடுத்தார் கடும் தண்டனை. தானியேல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 நாம் தற்போது வாசிக்க கேட்போம். படிங்க. தானியேல் 3:22. ராஜாவின் கட்டளை கடுமையாய் இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. அன்பான சகோதர சகோதரிகளே, ராஜாவாகிய வந்துட்டு சூளையை 7 மடங்கு சூடாக்க சொல்லியிருந்தார். அக்கினி ஜுவாலையானது சாதாரண வெப்பநிலையை விட 7 மடங்கு அதிகரிக்கப்பட்டிருந்தது. ஆகவே அக்கினி ஜங்குகள் மிக பிரம்மாண்டமான வடிவத்துல அங்க பிளேசிங்கா வெளியே வந்திருக்கும். மிகப்பெரிய பிரம்மாண்டமான அக்கினி தழலை கக்கிக்கொண்டு வெளியே வந்திருக்கும். ஆகவே அதன் வாசலிலே சென்று அவர்களை விட்ட பலசாலியான, ஏற்கனவே பார்த்தோம் ராணுவத்தில் பலசாலிகள் தான் அவர்களை அழைத்து சென்றார்கள், கட்டிக்கொண்டு தூக்கி கொண்டு சென்றார்கள். அந்த புருஷரையே கொன்று போட்டது என்றால் அந்த வெப்பநிலையினுடைய அந்த தகிப்பு தன்மை, வெப்பநிலை அளவு எவ்வளவு இருக்கும் என்பதை ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, மற்றும் மிசாயில், அசரியா இவர்களுடைய விசுவாச உக்கிரகம், விசுவாசத்தில் அவர்கள் கொண்டிருந்த மாபெரும் உறுதி
மற்றும் பக்தி வைராகியத்தின் கொழுந்து விட்டெறியும் விசுவாசத்திற்குள்ளாக, கொழுந்து விட்டெறியும் பக்தி வைராகியத்திற்கு முன்பதாக 7 மடங்கு அதிகமாக சூடாக்கப்பட்டிருந்த சூளையின் நெருப்பு ஒன்றுமே இல்லை. ஆம், அப்பேற்பட்ட மன உறுதியிலே, ஆவிக்குரிய சிந்தனையில அந்த 3 புருஷரும் எரிகிற அக்கினி சுளையின் நடுவிலே விழ வைத்தார்கள். ஆம், அதை நம்ம வசனம் 23 வாசிக்கும் போது படிக்கலாம். படிங்க. தானியேல் 3:23. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். ஆமன்பான சகோதர சகோதரிகளே, 3 பேரும் எரிகின்ற அக்னி சூளையின் நடுவிலே அங்கே விழக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். ஆகவே இவர்கள் விழுந்த போது கடும் தண்டனையை குறிக்கக்கூடிய அந்த மகா பெரிய அக்கினி அங்கே எரியுது. ஆனா நம்ம பார்க்கலாம் ஸ்லைட்ல, இவர்களது விசுவாசத்தில் உறுதி எவ்வளவு தூரம் அதிகமாய் நின்றிருக்கிறது. அக்கினி, ஆனால் இவர்கள் விசுவாசத்திலே குறைவே இல்லை. இவர்கள் விசுவாசத்திலே குறைவே இல்லை. அவர்கள் எப்படிப்பட்ட விசுவாச உறுதியிலே நின்றார்கள்? ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது கடும் தண்டனை, கடும் தண்டனை அளிப்பினும் இவ்வளவு தூரம் விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளாய் அனனியா, மிசாயேல், அசரியா இருந்தார்கள். அன்பானவர்களே, இந்த புதிய சிருஷ்டியினுடைய தகுதிப்படுத்தும் நிகழ்ச்சிகளும் கூட ஒவ்வொரு புதிய சிருஷ்டியாய், ஒவ்வொரு கோதுமை மணியாய் உருவாக்கப்படும் ஆவிக்குரிய வரலாற்றிலும் கூட பிதாவாகி தேவன் பரிசுத்த பேதுருவின் மூலம் இந்த விசேஷித்த சோதனைக்கு, பரீட்சைக்கு இடம் கொடுத்திருக்கிறார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13 வசனங்களை நாம் கவனமாய் வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 4:12-13. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கழிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் சந்தோஷப்படுங்கள். ஆமன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே பரிசுத்த பேதுருவின் மூலமாக பிதாவாகி தேவன் இந்த புதிய சிருஷ்டியின் வகுப்பார், அதாவது சிறுமதியின் வகுப்பார் மத்தியில பற்றி எரியக்கூடிய அக்கினி ஏதோ புதுமை, அது ஒரு பெக்குலியர் திங்ஸ், அது ஒரு விசித்திரமாய் அல்லது புதிதாய் வந்தது என்று நாம் திகைத்து விடக்கூடாது. ஏனென்றால் சாதாரண மனநிலையில அல்லது பூமிக்கு அடுத்த காரியங்களில நாம் பயந்தோ அல்லது திகைத்தோ அல்லது தடுமாறியோ நிற்பதற்குரிய வாய்ப்புண்டு. ஆகவே இப்படிப்பட்ட வாய்ப்புகளை நாம் ஒருபோதும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதற்கு மாறாக பிதாவாகி தேவனுடைய தயவினாலே கிறிஸ்து இயேசுவின் மகிமை வெளிப்படும் போது நாம், அதாவது சபை வகுப்பார் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நாம் பங்காளிகள் ஆவதற்குரிய வாய்ப்பாக நம் மத்தியிலே சோதிக்கும்படியான பாடுகள், அதற்கு பங்காளிகளாகும் நல்ல வாய்ப்பு, ஒரு ஆசீர்வாதமான வாய்ப்பாகவே அருளப்பட்டிருக்கிறது. ஆமன்பானவர்களே, ஆகவே நமக்கு நேரிட இருக்கின்ற பிரச்சனைகள், நமக்கு நேரிட இருக்கின்ற ஆபத்து போன்ற காரியங்கள் நமக்கு இழப்புகளையோ அல்லது நமக்கு வலி வேதனையோ கொண்டு வருவதாக நாம் நினைத்து திகைத்து பின்வாங்கி கூடாது என்பதிலே மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய மகிமைக்கு நாம் பங்காளிகள் ஆவதற்காகவே தேவனுடைய தயவினாலே சில பாடுகள், சில வலிகள், சில இழப்புகள், சில உபத்திரவங்கள் தான் அருளப்படுகிறது. இவைகள் நம்மை கிறிஸ்து இயேசுவின் மகிமைக்கு பங்காளிகளாகும் மாபெரும் வாய்ப்பை பெற்று தருகிறது, நம்மை தகுதிப்படுத்துகிறது என்பதை நாம் உள்ளபடியே விசுவாச இதயத்தோடு சிந்தித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பதிலாக திகைத்து விடக்கூடாது, பின்வாங்கி விடக்கூடாது. நாம் வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்திலிருந்து பின்மாறுதல் அடையக்கூடாது. நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழுந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அன்பானவர்கள், பாடுகளுக்கு பங்காளிகளாகும் நல்வாய்ப்பாக பிதாவாகி தேவன் அருளும் விசேஷித்த ஆசீர்வாதத்தின் அடையாளங்கள் தான் சோதனைகள், பரீட்சைகள், பாடுகள், உபத்திரவங்கள், பல்வேறு விதமான இன்னல்கள். ஆகவே ஆசீர்வாதத்தின் மாறுவேடமிட்ட அடையாளங்களாக இவைகளை நாம் ஆவிக்குரிய சிந்தனையோடு உற்று நோக்க வேண்டும். அந்த 3 எபிரேய புருஷர்களை போல, அனனியா,
அசரியா, மிசாயேல் மிக அருமையாக சிந்தித்தார்கள். எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார் என்று ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது. ஒருவேளை தப்புவியாமல் போனாலும் நாங்கள் நீர் நிறுத்தின சிலைக்கு பணிதல் செய்ய மாட்டோம் என்று விசுவாசத்தில் அறுதியிட்டு உறுதியாக பேசினார்கள், சிந்தித்தார்கள், செயல்பட்டார்கள். தேவ தயவில் அவர்கள் மத்தியிலே அந்த தேவ தூதருக்கு ஒப்பான புருஷன் வந்த பொழுது, தேவனுடைய கரம் அவர் மூலமாக தயவாக வெளிப்பட்ட போது எவ்வளவாய் அவருடைய விசுவாசத்தின் இருதயங்கள் மகிழ்ந்திருக்கும், எவ்வளவாய் இந்த 3 புருஷரின் விசுவாசத்திற்குரிய வெகுமதி, விசுவாசத்திற்குரிய கிரேட் அண்ட் கிராண்டஸ்ட் பிரைஸ் அந்த அக்கினி சூளையின் மத்தியிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. பிதாவாகி தேவனுடைய பரிபூர்ண தயவு, பிதாவாகி தேவனுடைய பரிபூர்ண உதவி அவர்களுக்கு பாடுகளின் மத்தியிலே, உபத்திரங்களின் மத்தியிலே ஃபயர் ப்ரூஃபாக அவர்களுக்குரிய விசேஷித்த உதவி கொடுக்கப்பட்டது. நெருப்பின் தணலோ அக்னியின் உக்கிரமோ 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அந்த சூளையினுடைய மிகப்பெரிய அக்னி கங்குகளோ ஒருபோதும் அவர்களை தீண்டவில்லை. அவர்களது சரீரத்திலோ, முடியிலோ, அணிந்திருக்கக்கூடிய ஆடையிலோ, பாதரட்சையிலோ எவ்விதத்திலும் பாதிப்பையோ தாக்கத்தையோ ஏற்படுத்தவில்லை. ஆம் அன்பானவர்களே, எப்பேற்பட்ட ஃபயர் ப்ரூஃப் ட்ரெஸ்! நெருப்பின் ஆபத்திலிருந்து, அக்னியின் ஆபத்திலிருந்து தப்புவிக்கும்படியான தெய்வீக வல்லமையை நினைத்து பார்க்க முடியாத, நம்மால் சிந்தித்து பார்க்க முடியாத, மாம்சீக கண்களுக்கு தெரியாத மாபெரும் ஆவிக்குரிய உதவிகளையும் தயவுகளையும் தேவ தூதர்கள் மூலமாக, தனது நேசகுமாரன் மூலமாக பிதாவாகி தேவன் எப்போதும் செய்திடுவதற்கு அவர் வல்லமை பெருத்தவராய், தயவு பெருத்தவராய், அவர் அன்பு பெருத்தவராய் இருக்கிறார் என்பதற்கு அந்த 3 புருஷர்களின் நேரடி நிஜ சம்பவம் நமக்கு மிகச்சிறந்த ஆதாரம், மிகச்சிறந்த நிரூபணம். அதே போல இந்த மெய்த்திருச்சபையின் கடைசி கால பாத அங்கங்கள் இந்த விசேஷித்த மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளின் வாழ்க்கையை, இந்த செயல்முறை விளக்கத்தை தியானித்து ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து, விசுவாசத்திற்கு வெகுமதி பெற்ற அவர்களுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக பின்பற்றும் போது நாம் நிச்சயமாகவே பலப்படுத்தப்படுகிறோம், உற்சாகப்படுத்தப்படுகிறோம், ஊக்கப்படுத்தப்படுகிறோம். பலமான ஆதாரமானது நன்மை தீமை என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நம்மை ஞானேந்திரியங்களும் உள்ளவர்களாக மாற்றுவதற்குரிய கிருபைகளை தேவ தயவிலே பெற்றுத் தருவதை விசுவாசிக்க முன் வருகிறோம். ஆம் அன்பானவர்களே, நாம் பிதாவாகி தேவனுக்கே உரியவர்கள். ஆகவே இந்த மெய்த்திருச்சபை மீதான கடைசி நேர சோதனை பரமபிதாவின் திட்டத்தின்படியே தான் நடக்கும். இந்த 3 புருஷரின் விசுவாசத்திற்குரிய வெகுமதியை, தேவ தயவை, தேவ உதவியை பிதாவாகி தேவன் அங்கே தனது விசேஷித்த உதவியாளரை அனுப்பி அவர் கொடுத்தார். ஆம், நாம் பார்க்கிறோம், ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் பிரமித்து பார்க்கிறார். தானியேல் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல தீவிரமா எழுந்திருக்கிறார். மந்திரிமார்களை நோக்கிறார். 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்னியிலே போடுவித்தோம். ராஜாவுக்கு பிரதித்திரும்ப ஆம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அக்னி நடுவிலே 4 பேர் விடுதலையாய் உலாவதை காண்கிறேனே, ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று அவர்களுக்கு இந்த ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் அங்கே கூறினார். அன்பானவர்களே, மிக முக்கியத்துவம் வாய்ந்த விசேஷித்த காரியத்தை ராஜா அங்கே பார்த்தார். ஆம், அவர் யாரை பார்த்தார்? தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறவர். ஆம் சகோதரர் CTR இதை குறித்து கூறும் பொழுது ரீஃபரன்ஸ் நம்பர் 323 paragraph 6ல the son of God, the head, the true head is with those who will not bow when all others bow. அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரது விசேஷித்த பிரசன்னத்தை அவர் அங்கே கொடுத்திருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஒரு காரியம் எவ்வளவு பிரமிக்கத்தக்க ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. ஆமன்பான சகோதர சகோதரிகளை, நாம் அதனுடைய கிளிப்பிங்ஸ் வீடியோல கூட பார்க்கலாம். ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் இந்த 3 எபிரேய புருஷரை கண்டு அவர்கள் மத்தியில 4ஆம் நபர் நிற்கும் பொழுது நிற்கக்கூடிய காட்சியை கூட சகோதரர் நீங்க அதை ஒரு நிமிடம் காண்பிக்க முடியுமா?
தேங்க்யூ பிரதர்ஸ். ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் அங்கே திகைத்தார், திடுக்கிட்டார், பிரமித்தார். பிதாவாகிய தேவனுடைய உதவியின் கரம் அவர் தேவபுத்திரனை அனுப்பி எப்பேற்பட்ட மீட்பை இந்த 3 தாசர்களுக்கு, தேவனுடைய தாசர்கள் என்று ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரை உச்சரிக்க வைத்தார் பிதாவாகிய தேவன். பரலோகத்தின் சர்வ வல்லமை பொருந்தியவர், மகா மாட்சிமை பொருந்தியவர், சர்வ வல்லமையுள்ள யாவை தேவன் அவரது வல்லமைக்கு எதிராக, அவரது மாட்சிமைக்கு எதிராக, அவரது மெய் தேவ வணக்கத்திற்கு எதிராக எப்பேற்பட்ட ரூபத்தில் எப்பேற்பட்ட ஆபத்துகளோ தண்டனைகளோ உலகத்தின் வல்லமைகளோ புறப்பட்டால் அவைகளை மேற்கொள்வதற்கு அவரது பார்வையிலே மிகவும் லேசான காரியம். அது எம்மாத்திரம், அது ஒன்றுமே இல்லை என்பதற்குரிய மிகப்பெரிய நிரூபணம் இந்த ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் காலத்துல பாபிலோனின் அனைத்து மக்கள் முன்பதாகவும், சமஸ்தானத்தினுடைய அத்தனை பிரதானிகள் முன்பதாகவும், அதிகார வர்க்கத்தின் அனைத்து பிரிவினர் முன்பதாகவும் நடந்தது. இனி வரும் கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே உயிர் தெழுந்து வரும் காலத்திலே அனைவரும் அதற்கு சாட்சிகளாக சாட்சி பகர இருக்கிறார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படியாக பிதாவாகிய தேவனுடைய மகத்தான வழிகாட்டுதல், பிதாவாகிய தேவனுடைய மகத்தான பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு, அற்புதமான தப்புவித்தல், இவைகள் விசேஷித்த வகையில அங்கே செயல்முறை விளக்கத்தில் காண்பிக்கப்பட்டது. ஆகவேதான் நாம் பார்க்கிறோம், இங்கே 3 புருஷர்களும் அதரிசனமானவரை கண்டு மோசே விசுவாசத்தோடு நடந்ததை போல இவர்களும் நடந்தார்கள். நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 11:27 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 11:27. விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். ஆம், இந்த விசுவாச வீரர்களில் ஒருவராக இருந்த மோசே, அவரை குறித்து சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த காரியம், அவர் அதரிசனமானவரை பார்த்து அவர் ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் பிதாவாகிய தேவனை விசேஷ வகையிலே அவரது சாயலை கண்டதினாலே அவருடைய விசேஷித்த வழிகாட்டுதலுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். ராஜாவின் கோபத்திற்கு பயப்படல. அதே போலதான் இந்த 3 எபிரேய புருஷர்களும். ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர், அவரது கட்டளை, அவரது கோபம், கடும் சினம், அவரது பராக்கிரமம், இதற்கு முன்பதாக அவர்கள் பயப்படவில்லை, திகைக்கவில்லை, பின்வாங்கவில்லை, அவர்கள் விசுவாசத்தை விட்டுக் கொடுக்கவில்லை. பூமிக்குரிய அத்தனை நன்மைகளையும் அவர் மூலமாக பெற்றிருந்தாலும், அவர்கள் எவ்விதமான ஏச்சு பேச்சுக்கள் வசதிகளுக்கு உள்ளாகி இருந்தாலும் இந்த 3 விசுவாசத்திலே உறுதியாய் நின்றார்கள். ஆமன்பானவர்களே, அதே போல இந்த விசேஷித்த சிறுமந்தை வகுப்பார் பிதாவாகிய தேவன் அவருக்கே சாட்சிகளாய் இருக்க வேண்டும். அவரது வார்த்தைகளின்படியே ஜீவிக்க வேண்டும். ஆம், அவரது கட்டளைகளுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நாம் உலகத்தின் சகல அதிகார மையத்தில் இருக்கக்கூடிய அனைவராலும் உற்று நோக்கப்பட்டு தண்டனைகளோ பாதிப்புகளோ கொடுப்பதற்கு அவர்கள் முன் வந்தாலும் அதன் மத்தியிலும் நம்முடைய விசுவாசத்தின் உக்கிரம், பக்தி வைராக்கியத்தின் உக்கிரம் நிலைநிறுத்தி காண்பிக்கப்படும் போது அவர்கள் வாயிலிருந்தே தேவன் சொல்ல வைப்பார். உன்னதமான தேவனுடைய தாசனாகிய அனனியா, மிசாயல், அசரியா என்பவர்களே என்று அவர் அழைத்த மாதிரி திருமந்தை வகுப்பாருக்கும் சாட்சி தேவன் கொடுக்க வைப்பார். நீங்கள் வெளியே வாருங்கள் என்று ராஜாவே கூப்பிடுறார். அப்பொழுது அவர்கள் அக்னி நடுவிலிருந்து வெளியே வந்தாங்க என்று தானியேல் 3:26 வசனம் விவரிக்கிறது. ஆமன்பான சகோதர சகோதரிகளை, இப்படியாக கட்டளையை கொடுத்திட்ட ராஜாவே அந்த கட்டளையை நீக்கி அவர்களை வெளியே வருவதற்கு அழைத்திட்ட சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய சர்வ வல்லமையை நாம் என்ன சொல்வது? முழுமையாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்குது. நம் புதிசின் வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட மாபெரும் வழிகாட்டுதல்களும் அற்புதங்களும் அடையாளங்களும் ஃபயர் ப்ரூஃபா அவரது உண்மை திருச்சபைக்கு கடைசி நேர பாதகங்களுக்கு கொடுக்கப்படுவதாக வாக்குத்தத்தம் அருளப்பட்டிருக்கிறது என்பதை ஒருபோதும் நாம் மறந்து போய்விடக்கூடாது. அதே நேரத்தில் ஒவ்வொரு கோதுமை மணிக்கும் பிதாவின் ஆதீனத்தில் வைத்திருக்கிறபடியே சோதனைகள் நடக்கும். அந்த சோதனையில் ஒவ்வொரு வடிவங்களும் வித்தியாசம் உண்டு. ஒரே சோதனை போல இருக்காது, பல்வேறு கோணங்களிலே அது இருக்கும் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, தானியேல் புஸ்தகத்துல ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர்
இப்படிப்பட்ட ஒரு செயல்முறை காரியத்தை பார்க்கும் பொழுது அவர் பிரமித்து விட்டார். இனி ராஜாவின் கட்டளை அல்லது ராஜாவின் கோபம் ஒன்றுமே இல்லை, அது தோற்கடிக்கப்பட்டது. ராஜா ஏற்படுத்தின அந்த விக்கிரக வழிபாடு முழுமையாக தோற்கடிக்கப்பட்டது, வீழ்த்தப்பட்டது. பிதாவாகிய தேவனுடைய மெய்தேவ வணக்கம் அங்கே உயர்த்தி காண்பிக்கப்பட்டது. இது பிதாவாகிய தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் இறுதி வெற்றியின் அடையாளம். ஆகவே மெய்த்திருச்சபை தங்களது விசுவாசத்தை நிரூபித்து காண்பிக்கும் பொழுது இந்த விசேஷித்த தெய்வீக ராஜ்யமானது கண்ணுக்கு தெரியும் பிரகாரமாக ஸ்தாபிக்கப்படுவதற்குரிய விசேஷித்த ஏற்பாடுகள் புறப்படும். இறுதி வெற்றியை நோக்கி தெய்வீக ராஜ்யமானது நடைபோட துவங்கும். ஆமன்பான சகோதர சகோதரிகளே, ஆகவே இறுதியான அந்த வகுப்பினர் இதற்குரிய செயல்பாடுகளில் நிச்சயம் இருப்பார்கள். இந்த 3 விசுவாச வீரர்களை போலவே தானியேல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 மற்றும் 28 நாம் வாசிக்க கேட்போம். தானியேல் 3:27, 28. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலம் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அப்பொழுது நேபுகாத்நேசர் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளைகளை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் இங்கே சாட்சி கொடுக்கிறார். யாரை குறித்து? தேவனுடைய ஊழியர்களாக இருக்கக்கூடிய இந்த 3 எபிரேய புருஷர்களை குறித்து. பிதாவாகிய தேவனையே முழுமையாக அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவரது கட்டளைக்கே தங்களை ஒப்பு கொடுத்து ராஜாவின் கட்டளை தள்ளி, அதாவது தன்னுடைய கட்டளை தள்ளிவிட்டு தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து முழுமையாக ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை அறிக்கையிடுகிறார் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர். ஆமன்பானவர்களே, ஆகவே பிதாவாகிய தேவன் தமது தூதனை அனுப்பினார். அதனாலதான் நம்ம ஸ்லைட்ல பாக்குறோம், அக்னிமயமான சோதனைகள் எவ்வளவு வந்தாலும், மெய்த்திருச்சபைக்கு வந்தாலும் கர்த்தர் இயேசுவுடன் சோதனையை வெல்லும் விசேஷித்த அனுபவத்தை தேவன் கொடுக்கிறார். தானியேல் 3:26 அவர் சொல்லும் பொழுது அதுல பிதாவாகி தேவன் கர்த்தர் இயேசுவுடன் நம்மை, அதாவது மாம்சத்தில் கூடிய சபையை அவர் தப்புவிப்பதற்கு ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருக்கிறார். ஆகவேதான் இதற்குரிய நிழலான பாடமாக நாம் இங்கே பார்க்கிறோம், ஃபயர் ப்ரூஃப் ஹெல்பிங், அதாவது அக்னி மயத்திலிருந்து தப்புவிக்கப்படும்படியான விசேஷித்த பாதுகாப்பு. ஆம், ஆகவே மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளிலே ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் ஏற்கனவே சென்றவர் மோசே. அவர் விசுவாசத்தினாலே அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்தார். ஆம், பார்க்க முடியாதவரை பார்ப்பதற்கு அதரிசனமான ஒரு நிலைமை, அது விசேஷ ஒரு வாய்ப்பு. அப்படி போலதான் இந்த 3 எபிரேய புருஷர்களுக்கும் அக்னியின் நடுவிலே கிடைத்தது. அது எப்பேற்பட்ட அனுபவம் ராஜ்யத்தில், கண்ணுக்கு தெரியும் ராஜ்யத்தில் அவர் உயிர்த்தலில் வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் விலக்கி சொல்லும் பொழுது உலகம் அனைவருக்கும் அது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த சுவரசியமான அனுபவங்களாக இருக்கும் என்று இங்கே வேதாகம ஆசிரியர்கள், விற்பனர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேவா இருக்கும்னு சொல்றாங்க. இப்படியாக இந்த விசேஷித்த வகையிலே பிதாவாகி தேவன் அற்புதங்களின் தேவனாக இருந்து, பாதுகாப்பின் தேவனாக இருந்து, அவர் விசேஷித்த வகையிலே தங்களது பிள்ளைகளை விடுவித்தார். இப்படி போல மெய்த்திருச்சபையும் தேவனால் ஏற்ற நேரத்தில் விடுவிக்கப்படும். சபை மீதான சோதனை பிதாவின் திட்டப்படி பரிசுத்த மெய் சபை மகாபாரத சோதனையில் உபத்திரங்களில் செல்லும் பொழுது 2ஆம் வரியில் உள்ள ராஜா இயேசுவின் மூலமாக நெருப்பு பாதிக்காத கவச உடை என்றால் அது நேரடி அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது. பாதுகாப்பு, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமான பாதுகாப்பை பற்றி தான் இங்க இந்த விதத்துல குறிப்பிடப்படுது. ஃபயர் ப்ரூஃப் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் இட் பிகாஸ் the Son of Man is with them. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மெய்த்திருச்சபையின் மீதமுள்ள கோதுமை மணிகள் மத்தியிலே வாசம் செய்கிறார். ஆகவே அந்த விசேஷித்த பாதுகாப்பு மெய்த்திருச்சபையின் கடைசி கால பாத அங்கங்களுக்கு
நிச்சயம் இருக்கும் என்று இங்கே பிதாவாகி தேவனுடைய தயவுல இங்கே நாம் கற்றுக்கொள்கிறோம் அன்பானவர்களே. ஆகவே ராஜாவாகி நேபுகாத் நேச்சர் இதற்கு சாட்சி கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து ராஜாவாகி நேபுகாத் நேச்சர் இவ்விதமான ஒரு சாட்சியை அவர் மீண்டும் கொடுக்கிறார். தானியேல் 3:29 வாசிங்க. தானியேல் 3:29. ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே ராஜாவாகிய வாயிலிருந்தே, அவரது இருதயத்தின் நிறைவினால் பேசக்கூடிய வாயிலிருந்தே புறப்பட்டது இந்த 3 எபிரேய புருஷர்கள். அதாவது இவர்கள் வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்திற்கு விரோதமாக, இவர்கள் வைத்திருக்கக்கூடிய விசுவாசம் பிதாவாகி தேவன் சார்ந்தது. தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்களுக்கு விரோதமாக யார் எதை சொன்னாலும், எப்பேற்பட்ட இனத்தான், ஜாதியான் அல்லது பாஷைக்காரன் சொன்னாலும் அவர்கள் தான் கொல்லப்படுவார்கள். அதாவது ஜீவன் இழப்பை பற்றி இங்கே பேசப்படுகிறது. ஆம் அன்பானவர்களே, இது எப்பேற்பட்ட ஒரு சாட்சி! ஒரு ஜாதி ராஜாவாக இருந்தாலும், அவரே இருந்தாலும், அவரே கட்டளை கொடுத்திருந்தாலும், அவரே 7 மடங்கு சூளையை அவர் அதன் வெப்பநிலையை அதிகமாக்குவதற்கு கட்டளை கொடுத்திருந்தாலும், அவர் மூலமாகவே அவருக்குரிய மனம் திரும்புதலை அனுபவத்தின் மூலமாக பிதாவாகி தேவன் கொடுக்கிறார். அந்த அனுபவத்தின் மூலமாக இந்த ராஜா கற்றுக்கொள்கிறார் ஒரு அனுபவ பாடத்தை. தன்னுடைய கட்டளை பெரிதல்ல, பிதாவின் கட்டளையே பெரிது. தன்னுடைய அதிகாரம் பெரிதல்ல, பரத்தின் அதிகாரமே பெரிது. தன்னுடைய இராணுவம் பெரிதல்ல, இந்த விசுவாச வீரர்களின் இராணுவமே பெரிது என்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு பிதாவாகி தேவன் மோர் பிராக்டிக்கல் வேல புரிய வைக்கிறார். ஆகவேதான் நம்ம பார்க்கிறோம், பக்தன் யோபுவினுடைய காரியத்துல தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுற வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது படிங்க. யோபு 5:19. 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார், 7ஆவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது. ஆம் அன்பானவர்களே, இந்த 7வது இக்கட்டு காலத்துல இறுதி பாதங்க வகுப்பினர் பொல்லாப்பு, சோதனைகள், நெருக்கடிகள் மத்தியிலே அழைத்துச் செல்லப்பட்டாலும், இவை யாவின் மத்தியிலும் இருந்து நமது விசுவாசத்தை நாம் நிரூபித்து காண்பிக்கும் பட்சத்தில், இங்கேதான் நம்ம கவனிக்கணும், நம்முடைய விசுவாசத்தை நாம் நிரூபித்து காண்பிக்கும் பட்சத்துல பிதாவாகி தேவன் அவரது பாதுகாப்பு ஏற்பாடுகளின் மூலம் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நாம் ஒருவேளை திகைத்து திடுக்கிட்டு பின் மாறுதல் அடைந்தால், அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்று பிதாவாகி தேவன் முன்னமே சொன்ன வாக்கு தத்தத்தின் எச்சரிப்பின் பாகத்தையும் நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஆகவேதான் நாம் மிகுந்த கவனத்தோடு இங்கே தானியேலின் நண்பர்களும் 3 விசுவாச வீரர்களுமான இந்த 3 விசுவாசம் என்பது ராஜாவின் கட்டளைக்கு எதிர்த்து நின்ற விசுவாசமாகவும், மெய்தேவ வணக்கத்திற்கு சாட்சி பகர்ந்த விசுவாசமாகவும், பிதாவாகி தேவனுடைய நீதியின் கொள்கைகளுக்கு எப்போதும் கீழ்ப்படிந்த விசுவாசமாகவும் அமைந்திருந்தது. அவர்கள் மனிதர் தயவை எதிர்பார்க்கவில்லை, மாறாக பிதாவின் தயவையும் உதவியுமே எதிர்பார்த்தார்கள். நாமும் அப்படி போல ஜீவித்து காண்பிக்க வேண்டும். தானியேல் 3ஆம் அதிகாரத்துல இறுதியாக இந்த 3 விசுவாசத்திற்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் ஆசீர்வாதத்தை வாசிக்கலாம். தானியேல் 3:30. பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். ஆம் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட விசுவாச செயல்முறையை வாழ்க்கையிலே செய்து காண்பித்த இந்த 3க்கும் பிதாவாகி தேவனுடைய உத்தரவின்படி அவரால் நியமிக்கப்பட்ட ஊழியனாகிய பாபிலோன் சக்கரவர்த்தி நேபுகாத் நேச்சர் பாபிலோன் சாம்ராஜ்யத்திலே மீண்டுமாக உயர்த்தினார். ஆம் அன்பானவர்களே, ஏற்கனவே இந்த பாபிலோன் சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி பிதாவாகிய தேவன் போல ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்று சாட்சி பகர்ந்தார். ஆம் அன்பானவர்களே, இவைகள் வரும் கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் கண்ணுக்கு தெரியும் பாகத்துல, உயிர்த்தலின் காலத்துல மீண்டுமாக நினைவு கூறப்படும். இப்படி ராஜா மீண்டும் இதற்கு சாட்சி கொடுப்பார். பிதாவாகிய தேவனுடைய மகிமை, மாட்சிமை அனைத்தையும் ராஜாவினுடைய சாட்சி விளக்கும். அதே போல தொடர்ந்து இந்த அனனியா, மிசாயேல், அசரியாவுக்கு இவர்கள் கொடுத்திட்ட விசுவாசத்தின் பக்தி வைராக்கியம் உள்ள கொழுந்து விட்டு எரியும் நெருப்பின் வாழ்க்கைக்காக
இவர்களது விசுவாச விசேஷித வைராக்கியத்திற்காக, இவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, இவருடைய சிந்தனைக்காக தேவன் கொடுத்திருக்கக்கூடிய பரிசு எப்போதும் நன்மையான ஆசீர்வாதம். மூவரின் விசுவாசம், பக்தி, வைராக்கியம், உண்மை ஆகியவை காரணமாக இந்த மூவரும் பிதாவாகி இதனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றனர். ஆகவே இறுதியாக சோதனைகளும் உபத்திரவங்களும் மெய்த்திருச்சபைக்கான ஆசீர்வாதங்களாகவும் மகிழ்ச்சிகளாகவும் தேவனால் பெற்றுத்தரப்பட இருக்கிறது. ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரபிள்ஸ் ஆர் டர்ன்ட் இன்டு பிளஸிங்ஸ் அண்ட் ஜாய்ஸ். இந்த மூவரின் விசுவாசம், பக்தி, வைராக்கியம், உண்மை காரணமாக இந்த மூவரும் தேவாசி பெற்றது போல மெய்த்திருச்சபையும் நிச்சயம் உண்மை கோதுமை மணிகளாக தங்கள் விசுவாசத்தை நிரூபித்து காண்பிக்கும் பட்சத்தில் அவர்களுக்கான சோதனைகளும் பரீட்சைகளும் நிச்சயமாக பிதாவினுடைய ஆசீர்வாதங்களாகவும் உண்மையான மகிழ்ச்சியாகவும் மாற்றப்பட்டு வெகுமதியாக அளிக்கப்படும் என்று சகோதரர் CTR ரிஃபரன்ஸ் நம்பர் 2496 paragraph 2ல குறிப்பிடுகிறார். ஆகவே இந்த 3 எபிரேய புருஷர் வகுப்பாராக, அனனியா, மிசாயேல், அசரியா வகுப்பாராக நாம் ஒவ்வொருவரும் உண்மையாகவே மெய்யாகவே நமது சொந்த வாழ்க்கையிலே நிரூபித்து காண்பிக்க பிதாவாகி தேவன் தாமே கிருபை செய்வாராக. பொறுமையோடு சத்தியங்களை கேட்ட நம் அனைவரையும் பெற்றிட்ட சத்தியங்களுக்கு இசைவாக ஜீவிப்பதற்கு தேவன் தாமே வழிநடத்துவாராக. ஆமென்.